சேனல் 5 நேயர்களுக்கு சொல்கிறேன். 25 வருஷமாக 98லேருந்து 25 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஜெயலலிதா மேடம் தான் முதலமைச்சர் ஆவாங்க. எலெக்ஷனில் நிற்க முடியாது, ஆனால் முதலமைச்சர் ஆவாங்க. 6 மாதம் கழிச்சு சொன்னேன், அதே மாதிரி நடந்துச்சு. கலைஞர் தான் முதலமைச்சர் ஆகணும் பாருங்க, ரெக்கார்டு இருக்குது. இந்த விஜயகாந்த் அப்போ தான் கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன் ஒரு சீட்டு பிடிப்பாருணும். அதாவது 2009 மீண்டும் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுமாதிரி மோடிக்கு 3 முறை சொல்லியிருக்கேன். எல்லாமே ரெக்கார்டில் இருக்கும். சென்னை மாலை முரசில் 2019 எம்பி எலெக்ஷனோட 23 சட்டமன்ற எலெக்ஷன் அன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம், கழிச்சிருக்கோம். பேருக்கு பேசணும்னு பேசலை. தமிழ்நாட்டில் அது முக்கியமாக விஷயம் தெரிஞ்சுங்க, உதயநிதி சரி பவர் ஜாதகம், அதுக்கு ஈக்குவலாக விஜய்க்கு. இவங்க 2 பேரும் அதிக பவர் அண்ணாமலைக்கு. 60 வருஷத்துக்கு மேலே எல்லா கட்சியும் ஆண்டு 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. 10 லட்சம் கோடி. இதில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எத்தனை மினிஸ்டர் வந்துருக்கீங்க, அத்தனை மினிஸ்டரை சொத்தை எடுத்து பாருங்க, கோடீஸ்வரனா இருப்பாங்க. யாராச்சும் ஒரு வாட்டி நான் கேட்குற கேள்வி, நான் எல்லா அரசியல்வாதியும் முதல்ல தெரிஞ்சுங்க, நியாயமான கேள்வி. 5 வருஷம் ஆட்சியில் வந்து 10 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு, 5 லட்ச ரூபா கடன், நான் 2 லட்சம் அடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. சொன்னதே இல்லை, சொல்லவும் முடியாது. சார், 2026 தேர்தலில் எந்த அரசியல் தலைவர்கள் வந்து முதலமைச்சர் அரியணையில் அமரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு? அவங்களோட ஜாதகப்படி கட்டம் என்ன சொல்லுது சார்? இப்போ நல்ல கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேள்வி வந்து இப்போ இந்த கேள்விக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு 80% எனக்கு தெரியும். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல பிரபல சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இந்த 2026 அரசியல் பத்தி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓம் சிவாய நம. நல்லா இருக்கேன், அனைவரும் நல்லா இருக்கணும். சார், இப்போ பல பேத்துக்கு இருக்கக்கூடிய கேள்விகளே வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா டிவிக்கோட அரசியல் வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஓம் சிவாய நம. சேனல் 5 நேயர்களுக்கும் சேனல் 5 நிர்வாகத்துக்கும் முதல்ல நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். அமோகமாக வளர்ச்சி அடையணும். சமுதாயத்துக்கு வேண்டிய நல்லதை செஞ்சிட்ருக்கீங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவன் அனுகிரகம் உண்டு. இது மிக 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 முக்கியமான செய்திமா, உலகத்துக்கும் சரி தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சரி. முதல்ல விஜய்க்கு முக்கியமான ஒரு சம்பவம். விஜயை வந்து சினிமா மாதிரி இந்த டைரக்ஷன் கதை எழுதி கொடுக்குறது, அங்கே கேரளில் உட்காந்துக்கிறது, அப்படியே மேக்கப் கலையை வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கிற மாதிரி வச்சுருந்தேன். இது அரசியல் அது இல்லை. அரசியலுங்கிறது வேறு, நடிப்பு வேறு, அரசியல் வேறு. அவரை ஏமாற்றி எம்ஜிஆர் மாதிரிங்க கட்சி ஆரம்பித்து வந்துடலாங்க, அவங்க வந்துடலாம், அவங்க வந்தாங்க. அதே சமயத்தில் எல்லோரும் கேட்குறாங்க, ஜோவாச்சி ஆரம்பித்தார், ஒரு சரத்குமார் ஆரம்பித்தார், யார் யாரோ ஆரம்பித்தாங்க, பாக்கியராஜாரும் டி ராஜா ஆரம்பித்த கட்சி அரசியல்வாதி. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் சினிமாடி இருந்தாங்க. பாக்கி பேர்லாம் வந்தாங்க. ஜாதகம் இருக்குது. ஜோவாஜியோட பிரியால நடிப்பு உலகத்துக்கே நடிப்பு திறக்கும் ஜோவாஜி. அவரால் ஜெயிக்க முடியாத காரணம் ஜாதகம். ஆனால் விஜய்க்கு நல்லா ஜாதகம். தமிழ்நாட்டில் அது முக்கியமாக விஷயம் தெரிஞ்சுங்க, உதயநிதி சரி பவர் ஜாதகம், அதுக்கு ஈக்குவலாக விஜய்க்கு. இவங்க 2 பேரும் அதிக பவர் அண்ணாமலைக்கு. ஜாதகம் தான் ஜெயிக்கும். ஜாதகத்தின் அடிப்படையில் தான் மனிதனோட வாழ்க்கை நடக்கும். அந்த அடிப்படையில் இந்த சம்பவம் நடக்கலைன்னா இவர் மாயைன்னு அதிகமா போலியான தோட்டத்திலே இருந்திருப்பார். நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு கட்சி ஆரம்பிச்சு அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம், கடைசியில் பார்த்தீங்கன்னா இவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிருப்பாங்க. மக்கள் நல்ல கூட்டணி அனுப்பிச்சு பாருங்க, அந்த மாதிரி இல்லாமல் கூட உள்ளவங்களை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இவருக்கு இப்போ தான் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காரு. அரசியலில் இவ்வளோ பிரச்சனைக்கு இவ்வளோ இருக்கா, இப்படியெல்லாம் இருக்குமா, இப்படியெல்லாம் நடக்குமா, சினிமா மாதிரி நினச்சிட்டே பண்ணி இப்போ தான் உணர்ந்து செயல்பட ஆரம்பித்தா இனிமேல் அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு இத்தனை % இருக்குது, நம்ம தனியாக நல்லா இப்படி போயிடலாம் அப்படி போயிடலாம், வந்துடலாம், எம்ஜிஆர் மாதிரி வந்துடலாம், கலைஞர் மாதிரி வந்துடலாம்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் இழுக்க மாட்டார். இனிமேல் சுய புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னா, கடகராசி அவருக்கு டைம் சரியில்லை. 2ல் கேது 8ல் ராகு. இப்போ பார்த்தீங்கன்னா வர்ற நவம்பர் 17 சனீஸ்வர மக்கள் 26 கடகராசி. எல்லா கடகராசிகளுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி 2006 மார்ச் 6ஆம் தேதி சனி மகா பயிற்சி அஷ்டம சனி விளையிறது, தெளிவாகிறார். வர அரசியலில் நல்ல முடிவெடுத்து நல்ல இதில் வந்து குறைஞ்சபட்சம் ஓரளவுக்கு சீட்டை பிடிச்சி ஒரு அரசியல் சட்டசபைக்குள்ளே போடுறாரு, செயல்படுவார். அவர் விரும்பினா ஆட்சியில் பங்கு பெறலாம், விரும்பவில்லை என்றால் எதிர்க்கட்சி அரசியல் உட்காரலாம். அது அவர் முடிவு. சார், 2026 தேர்தலில் எந்த அரசியல் தலைவர்கள் வந்து முதலமைச்சர் அரியணையில் அமரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு? அவங்களோட ஜாதகப்படி கட்டம் என்ன சொல்லுது சார்? இப்போ நல்ல கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
இந்த கேள்வி வந்து இப்போ இந்த கேள்விக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு 80% எனக்கு தெரியும். 80% யார் வருவாங்க தெரியும், நல்லா தெரியும் எனக்கு. அந்த 20% என்ன விஷயம் இருக்குன்னா, எலெக்ஷன் டேட் முக்கியம். ஒரு கட்டமாக 2 கட்டமாக. அடுத்து 2வது முக்கியமானது, நம்ம கூட்டணியை நான் அறிவிச்சிருக்கேன், போன இதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் இந்த கூட்டணியெல்லாம் கூடுதா குறையுதா, இன்னும் சிலது மாறுது. ஒரு சில கட்சி போகும், சில கட்சி மாறும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த கிரக பயிற்சி சொன்ன மார்ச் 6க்கு அப்புறம் சனி மகம் பயிற்சிக்கு அப்புறம் அரசியல், தமிழக அரசியலே ஒரு மாற்றங்கள் ஏற்படும், இந்தியா அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படும், உலக லெவல்லையும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அப்போ அதெல்லாம் கன்ஃபார்ம் தேர்தல் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வர முடியும். இன்றைக்கி கண்டிஷனுக்கு உண்மையை சொல்லிடுறோம். ஏன்னா நம்ம எந்த கட்சியாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி உள்ளது உதயநிதி ஜாதகப்படி உதயநிதி சார்ந்த கட்சி திமுக தான். திமுக தான் வலுவாக இருக்குது. ஏன்னா திமுக கட்சி அவர் இளைஞர் தலைவராக இருக்கார், துணை முதலமைச்சராக இருக்கார், அவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கார், தலைவராக இருக்குது திமுகவுக்கு அந்த கட்சி. அதே சமயத்தில் திமுக ஜெயிப்பது உறுதியாகி விட்டது. நல்லா கவனமாக இல்லைங்க, இந்த வார்த்தையை நான் சொல்லலை, கலைஞர் சொன்னது. திமுக ஜெயிப்பது உறுதியாகிவிட்டது. இது வந்து கருத்து கணிப்பு அல்ல, கணித கருத்து. கணித கருத்து தான் ஜோதிடமா, அவங்க ஆன்மீகத்தை விலையில் இருப்பாங்க. கணித கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உதயநிதினால தான் இந்த 10% ஸ்டாலினாலே முதலமைச்சர் அமைச்சு. அதே மாதிரி இப்போ உதயநிதியை முன்னிறுத்தி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அந்த மார்ச் 6ஆம் தேதி சனிமகா பயிற்சி, சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு, குரு பகவான் 11ல் இருந்தார். இப்போ டெம்பரவரியாக அதிசாரம் பெற்று 12ல் இருக்கார், விரயத்தெல்லாம் இருக்கார். அவர் கொஞ்சம் உடல்நிதி சரி, எல்லாமே சரி இருக்காது. அதே இது உங்களுக்கு மார்ச் மாதம் திருப்பி 11 போயிடுவார். எலெக்ஷன் நடக்கிறப்போ 11 தான் இருப்பார். மே 26 குரு பயிற்சி ஆகுது. குரு பயிற்சி எங்கே வருது? மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வருது. கடகம் வந்து சிம்மத்துக்கு 12ஆம் படம். எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி நடந்துடும். ஆனால் சனி பகவான் பயிற்சி ஆகுதுன்னு வச்சுங்களேன், 3 மாதம் 6 மாதம் முடியே அடுத்த ராசி பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ராகுக்கு எது 3 மாதத்துக்கு முடியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுமாதிரி குரு பகவான் 60 நாளைக்கு முன்னாடி அடுத்த ராசி பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 11ல் இருந்தாலும் 12க்குள்ளே பலன் கொடுப்பேன். அப்போ கோச்சாரத்தில் 9 + 1 9 கிரகம் தான். ஒரு கிரகம் எக்ஸ்ட்ரா மாந்தி, அது நாசாவிலே கண்டுபிடி இந்தியா நிதியாக இருக்குது. நம்ம சித்தர்கள் முன்கூட்டியே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க சனீஸ்வரன் குழந்தைன்னு. விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாசாவில் வந்து சாட்டன் கிரகம் மாதிரி இன்னொரு கிரகம் இருக்குது, நம்ம வாட சூரிய குடும்பம் 10வது கிரகம்னு இருக்காங்க. சேம் அது மாதிரி. அப்போ வந்து சாலினியாவுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதே பார்த்திங்கன்னா உதயநிதி ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம், கலைஞர் மாதிரியே. கலைஞர் வந்து கலைஞருக்கு ஜாதகம் உலகம் படம் தெரியாத சொல்லிடலாம், கலகலக்கணும். ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம், இவரும் அதே மிருகசீரிஷ நட்சத்திரம். எல்லாம் சந்திரன் உச்சம், செவ்வாய்க்கு நீசபங்கம் எல்லாம் இருக்குது, பவராக இருக்குது. இவருக்கு சுக்கரன் ஆட்சி, சுக்கர தசை நடந்துட்டு எல்லாம் இருக்குது. இவரை முன்னிறுத்தி தான் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். அப்போ இதுக்கு அதே சமயத்தில் அதிமுகவுக்கு அடுத்தது அதிமுக தான் எதிர்க்கட்சி, அவங்க தான் அடுத்து வரணும். அவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் இருக்குன்னா, அந்த அதிமுக ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஆட்சிக்கு வர்றதும் யார் கையில் இருக்குது தெரியுமா? எடப்பாடி நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. இந்த எலெக்ஷனில் ஹீரோவே யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான். என்டிஏ கூட்டணியோட ஹீரோ யாருன்னா அண்ணாமலை. அண்ணாமலை இல்லைன்னா ஒன்று. அண்ணாமலை சொல்லியிருக்கேன், உதயநிதி நல்ல ஜாதகம், ஈக்குவல் ஜாதகம் விஜய், இவங்க 2 பேரோட பயங்கரமான ஜாதகம் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க. 5 கிரகம் உச்சங்கள், இவங்க 5 கிரகம் ஆட்சி உச்சம், அவங்களுக்கு நிறைய பவர் கூட. அதனால எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. அவர் முன்னிறுத்தி அவர் பண்ணார்னா அவருக்கு சப்போர்ட்டாக இன்னொரு ஹீரோ இருக்காங்க எலெக்ஷனில். நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனில் பார்க்காத ஹீரோ பவர் கல்யாணம் வந்துடுவாப்புல. அரசியலுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு என்டிஏ கூட்டணிக்கு வந்து கலக்கிடுவார். பயங்கரம். அதான் சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும் பாருங்க. அப்போ வந்து அதை சரியாக ஒரு முடிவெடுத்தாருன்னா அவரும் வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு சூழ்நிலைக்கு திமுக பக்கம் தான் எல்லாமே. திமுக கூட்டணி யாரும் உடைக்கவே முடியாது, போக மாட்டாங்க. இது என்னால் சொல்ல முடியும். காங்கிரஸ் அங்கே பேரும் விஜய்கிட்ட பேரும் யாரும் போனாலும் ஒன்றாகாது. அண்ணாமலை அவர்களோட ஜாதகப்படி அவர் பிஜேபியில் தான் இருப்பாரா, இல்லை தனிக்கட்சி தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாதாரண நினச்சிட்டு இருக்காங்க. அவரோட ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடகராசி அயிலை நட்சத்திரம். அவர் ஜாதகத்தில் சந்திர பகவான் வந்து நல்லா பவராக இருக்கார். சந்திர பகவான் வந்து ஆட்சி போட்டுருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் அவருக்கு வந்து 3 கிரகம் உச்சம் போட்டுருக்கு, 2 கிரகம் ஆட்சி போட்டுருக்கு. அப்போ முக்கியமான கிரகங்கள் நல்லா இருக்குது. அவருக்கு ஏன் இந்த கொஞ்சம் இவ்வளோ பவராக இருந்து சில சரிவு வருதுன்னா, சனீஸ்வரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து வக்கரமாக இருக்காங்க.
அந்த வக்கரத்தினால தான் கொஞ்சம் கொஞ்சம் சரி இருந்த போதும் அவர் தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா லெவலில் நல்ல பதவி கண்டிப்பாக வருவார். இப்போ எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சிருவார். இவங்கள மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து சம்பாதிக்கிறதுக்கு வரல. அவர் இன்னைக்கு அவர் போஸ்டிங்கில் இருந்தாருன்னா இன்னைக்கு கமிஷனர் இருப்பார். கமிஷனர் சிட்டியில் இருந்தால் எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் விட்டஞ்சு தான் வந்தார். மக்களுக்கு சேவை செய்யணும் வந்திருக்காரு. அவர் ஜாதகப்படி அவர் நல்ல இதுக்கு வருவார். கட்சிக்கெல்லாம் ஆரம்பிக்க மாட்டார், கட்சியோட போக மாட்டார். வேணால் ஒதுங்கி இருப்பார் தவிர கட்சி தான் ஆரம்பிக்க மாட்டார். இப்போதைக்கு இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்க மாட்டார். ஆரம்பித்தார்னா அவரே அவருக்கு கஷ்டப்பட்ட கட்சியை அவரே வளர்த்த மரத்தை செடியை வெட்டின மாதிரி ஆகிவிடும். அந்த பாவத்தை அவர் செய்ய மாட்டார். ஏன்னா செடி கொடி மரங்கள் விலங்குகளை நேசிக்கிறவர், மனிதர்களை நேசிக்கிறவர், நியாயத்தை நேர்மையை இது பண்ணணும்னு நினைக்கிறவர். அதுதான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த எலெக்ஷனை கையாண்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கடைசி வரையும் பிஜேபியை விட்டு போக மாட்டார். பிஜேபி விட்டு போக மாட்டாருங்கிற கட்சி ஆரம்பிக்க மாட்டார். இப்போ ஒதுங்கி கூட இருக்கலாம்ல, புரியுதாலே, ஒதுங்கி இருக்கலாம்ல, செயல்படாமல் கூட ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் போட்டியெல்லாம் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். அவங்க சொல்கிற மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டார். இந்த எலெக்ஷன் தான் அவருக்கும் தெரியும், முக்கியமான எலெக்ஷனு. இந்த நேரத்தில் விட்டுட்டு போக மாட்டார். எலெக்ஷனுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி வேணால் அவர் முடிவெடுப்பார் தவிர இப்போதைக்கு இந்த எலெக்ஷன் எடுக்கவே மாட்டார். இந்த எலெக்ஷன் ஏன்னா அமைதியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்க தவிர, ஒதுங்கி இருக்கிறது வாய்ப்பு இருக்க தவிர கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டார். இந்த மாதிரி ஆரம்பித்தாருன்னா யாருக்கு பாதிப்பு யாருக்கு லாபம்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்மளோட 100 மடங்கு அதி புத்திசாலி, ஐக்கு பவர் உள்ள வருவார். 100 பேருக்கு எழுதி கேட்டாலும் போய் சொல்லுவார். அந்த மாதிரி உள்ள பவர் உள்ள ஜாதகம். ஓகே சார், அடுத்ததாக சீமான் அவர்களோட ஜாதகத்தை பற்றி சார், அவரோட அரசியல் வாழ்க்கை. இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதகம் இவங்களோட ஒப்பிடுறப்ப சுமாரான ஜாதகம் தான். பரணி நட்சத்திரம், மேசராசி, பரணி தரணி ஆளும்பாங்க. அதாவது காமனா ஜோதிட பழமொழி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகத்தில் பிறந்தா ஜெகத்தை ஆளும்பாங்க. இது ரொம்ப முக்கியமாக பதிவு பண்ணுறோம். ஏன்னா இந்த இதையே வச்சுட்டு சில பேர் ஆசையாக ஓட்டிட்டுருக்காங்க. இப்போ இந்த மக நட்சத்திரம் ஒரு வருஷத்துக்கு 12 to 13 வரும். ஒரு நட்சத்திரம் 27 நாளைக்கு ஒரு வாட்டி திருப்பி வரும். அப்போ மாதத்துக்கு 12 இருக்கா, 12 3 அது 13 வாட்டி வரும். இதில் மாசி மாதம் மக நட்சத்திரம் வருது பாருங்கள். மாசி மாதம் மக நட்சத்திரம் எப்போ வரும் கேட்டிங்கன்னா அந்த மகமும் பௌர்ணமி ஒன்றா வரும். அப்போ தான் அந்த பௌர்ணமியில் பிறக்கிறவங்களுக்கு தான் அந்த மகத்தில் பிறந்த ஜெகத்தலம். அவங்க பிறந்தது தான் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா. வேற ஒரு மாதத்துலேயும் மக நட்சத்திரம் வரும், அது அவ்வளோ பவராக இருக்காது. அந்த மாதிரி பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ விஷயமாக சொல்ல வரேன். ஜாதக பர்சன்டேஜ் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் லக்கணாபதி நல்ல பவராக இருக்கணும். 1 லக்கணங்கிறது, 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியசான போன ஜென்மம், நம்ம செஞ்ச போன ஜென்மம், கருமை வினை, முன்னோர்கள், இதெல்லாம் வச்சு இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்கிறதுக்கான தகுதி. அடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். எல்லா வித பாக்கியம் கிடைக்கிறது 1, 5, 9 வரை இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி கிரகங்கள் ஆட்சி உச்சம் பட்டு நல்ல நிலைமை இருக்கப்போ குழந்தை பிறந்தவங்களுக்கு அது வேலை செய்யணும். இந்த மாதிரி 1, 9 கூடிய கிரகங்கள் சரியில்லாமல் கிரகங்கள் வக்கரம் நீசம், லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம்னு இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் அவ்வளோ வேலை செய்யாது. அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கு சுமாரான ஜாதகம். அரசியலில் பராசைக்கு ஓரளவுக்கு வருவார். இப்போ நாளைக்கே முதலமைச்சர் ஆகணும்னா என்னால் சொல்ல முடியாது. அப்படி இப்போ வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. 2026 வாய்ப்பு இல்லை. என்டிகே வரக்கு வாய்ப்பு இல்லை. என்டிகே நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சிக்கு தான் சொல்கிறேன், சீமான் கட்சிக்கு தான் சொல்கிறேன். ஆமாம், என்டிகே ரைட்டு. நான் ஷார்ட் ஃபார்ம்னு சொன்னேன். எனக்கு இந்த 2026 வாய்ப்பு இல்லைன்னா முதலமைச்சர் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கூட்டணி அமைச்சார்னா தனியாக இல்லாமல் அவர் கூட்டணினா அவர் போய் எதுவும் சேர மாட்டார். அவர் சீக்கிரம் அவர் தலைமையில் ஒரு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரியும் அந்த வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சசிகலா அம்மா, ஒரு ஐயா ஓ பன்னீர்செல்வம் ஐயா, டிடிகே சார், இவங்க அடுத்து அண்ணன் செங்கோட்டையன் மற்றும் பலர், ஐயா ராமதாஸ் ஐயா, டாக்டர் ராமதாஸ் ஐயா கூட சேர்ந்து சொல்வார். அவர் ஆசிரியர்லாம் வச்சுருக்காங்க திமுக கூட்டணியில். அவர் கூட இப்படி சொல்லலாம். அவர் சேர்ந்து ஓரளவுக்கு வந்தால் ஓரளவு சீட்டு பிடிச்சி ஒரு மதிப்பு மரியாதையோட ஓரளவுக்கு சீட்டை பிடிக்கலாம். சீட்டை அவர் பிடிச்சிட்டாரு. அப்படி அமைஞ்சிச்சினாவே பயங்கர குழப்பமாக இருக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன். யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது. வடநாட்டில் நடக்கிற மாதிரி, வழக்க நடக்கிற மாதிரி 6 மாதம் 1 வருஷத்தில் ஆட்சி மாறி நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அதனால் நல்ல முடிவு எடுப்பார். அவருக்கு தெரியும். அவரும் உலகம் கஷ்டப்பட்டு பேசி ஒரு மீட்டிங்கில் பல பேரை வர வச்சு பேசி கஷ்டப்படுறாரு.
கஷ்டப்பட்டு வந்துட்டார். இதுக்கப்புறமா அவர் நான் அப்புறம் அதுதான் அப்போ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் சகோதரர் சீமான் அவர்களே. ஏன் சொல்கிறேன்னா, நான் உங்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன், எப்போதுமே நல்லா இருக்கணும் வரணும்னு தான் நினைக்கிறாள். நான் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம், நம்ம விஜய் அவர்களோட ஜாதகத்தை பற்றி சார். தமிழக வெற்றி கழகத்துலலாம் கேட்டிங்கன்னா, ஒரு போர் தொடங்கணும்னா களப்பலி கொடுப்பாங்க. களப்பலி கொடுத்து தான் ஜெயிக்கணுங்கிற விதி இருக்குது. அந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து எல்லாம் பண்ணி, இதில் என்ன ஒரு விஷயம் கேளுங்க, முக்கியமான கேள்வி கேட்டீங்க. 2023 நான் தான் அறிவிச்சிருக்கேன், அந்த வீடியோ இருக்குது, என் சிறந்த சேனலில் அந்த வீடியோ இருக்குது. 2024 கட்சி ஆரம்பிப்பாப்புல, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்க மாட்டாப்புல, 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்பாப்புல, அதுவும் தனிச்சையில் கூட்டணி. கரெக்டாக 2024 கட்சி ஆரம்பித்து அறிவித்தார். 2023 ஆரம்பித்து 2024 எலெக்ஷன் நிற்கலை, கூட்டணி தான் சொல்லி அறிவித்தார். எதுக்கு சொல்கிறோம், அந்தளவுக்கு ஒரு ஜாதகத்தை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்து வச்சுருக்கோம். அவருக்கும் பார்த்திங்கன்னா கடகராசி தான். சந்திரன் வந்து ஆட்சி, செவ்வாய் அங்கே நீச பங்கும், சூரியன் வந்து ராசிக்கு 12 போய் இருக்கார். அந்த மாந்தி சூரியன் இதெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கறனால அப்பா பிள்ளை கொஞ்சம் இதாக இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதிப்பு இல்லை. மற்ற கிரகங்களை பார்த்திங்கன்னா ராகுபவன் உச்சா அது நல்லா இருக்குது, நல்ல நன்மையில் இருக்குது, ஜாதகம் பவர்ஃபுல்லாக இருக்குது அவருக்கும். இதில் என்ன ஆனால் அவரை வந்து அரசியல் சினிமா மாதிரியே கொண்டு போனாங்க. இப்போ தான் அவருக்கு உண்மையான அரசியல். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் அவர் உலகத்தோட தமிழ்நாட்டோட அரசியலோட நிலைமையை உணர்ந்திருக்காரு. தன்னை ஃபஸ்ட்டு உணர்ந்திருக்காரு. உணர்ந்து இப்போ தான் சூழ்நிலைனா இன்னும் கரெக்டாக இருப்பார், செயல்படுவார். அது மாதிரி பல உயிர்கள் போய் தான் அவருக்கு தெளிவு கிடைச்சிருக்கு. அந்த கடகராசிக்கு அந்த அஷ்டம சனியோட இது 2ல் கேது 8ல் ராகு, டயர் சரியில்லை, அதுலேயும் கிரக வக்கரமாக இருக்குது. 4.5 மாதம் வக்கரம் சனீஸ்வர பகவான். அந்த 17ஆம் தேதி வக்கரம் 26, கிட்டத்தட்ட 4 மாதம் வக்கரத்தில் இருந்துச்சு. அதுதான் அவருக்கு டயர் எல்லாமே மோசமாக இருந்துச்சு. இந்த 14ஆம் தேதிக்கு வக்கரம் 26. மார்ச் 6ஆம் தேதி சரிமாக பயிற்சி வாக்கிய பஞ்சாங்குடி திருநள்ளாறில் அன்றைக்கி இதை பண்ணுவாங்க, கோயில் அடிச்சுக்கூட கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்துடுவார். இந்த சம்பவம் அவருக்கு ஒரு பாடம். சொல்லுவாங்கள்ல, கெட்டதுலேயும் ஒரு நிலை இருந்துச்சுன்னு. அந்த உயிரினங்கள் போய் இவ்வளோ ஆத்மா போய் இவருக்கு வந்து இவர் நல்லா இருக்கணும்னு ஆத்மா இது பண்ணி, ஏன்னா இவர் வந்தால் நாட்டுக்கு நல்லது. 60 வருஷத்துக்கு மேலே எல்லா கட்சியும் ஆண்டு 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. 10 லட்சம் கோடி. நான் கேட்குறேன், சாதாரணமாக கேட்குறேன், நியாயமாக கேட்குறேன், சாதாரணமாக கேட்குறேன், எத்தனை மினிஸ்டர் இருந்திருக்கீங்க? கிட்டத்தட்ட 1967 முடிஞ்சு போயிடுச்சு. காமராஜ் ஐயாவோட முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் அண்ணா ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு 59 வருஷமாக திமுக, அண்ணா திமுக மற்ற கட்சி கூட்டணியில் வந்து காங்கிரஸ் தேசிய கட்சி ஆள முடியல ஒன்று. இதில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எத்தனை மினிஸ்டர் இருந்திருக்கீங்க? அத்தனை மினிஸ்டரை சொத்தையும் எடுத்து பாருங்கள், கோடீஸ்வரனாக இருப்பாங்க. கம்பெனி வச்சுருக்காங்க, அந்த கம்பெனி வச்சுருக்காங்க, ஸ்கூல் வச்சுருக்காங்க, காலேஜ் வச்சுருக்காங்க, டாக்டர் எல்லாம் வச்சுருக்காங்க. யாரும் இதாக இல்லை. ஒரு சில மினிஸ்டர் சம்பாதிக்காமல் இருப்பாங்களே தவிர பாக்கி 199% எல்லாம் கோடான கோடி சம்பாதிச்சிருக்காங்க. யாராச்சும் ஒரு வாட்டி, நான் கேட்குற கேள்வி நான் எல்லா அரசியல்வாதியும் முதல்ல தெரிஞ்சுங்க, நியாயமான கேள்வி, யாராச்சும் ஒரு வாட்டி 5 வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு 50,000 கடன் அடைச்சிருக்கேன், 2 வருஷத்தில் இன்னொரு 50,000 1 லட்சம் கடன் அடைச்சிருக்கேன், ஏன் 5 வருஷம் ஆட்சியில் வந்து 10 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு, 5 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு, நான் 2 லட்சம் அடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். சொன்னதே இல்லை, சொல்லவும் முடியாது. அப்போ நீங்கள் எம்எல்ஏ மந்திரி எல்லாம் பணக்காரன் ஆகிறீங்க, எப்படியோ அந்த பிஸ்னஸ், அப்போ நாட்டை ஏன் இப்படி பண்ணுறீங்க? இது நியாயமான கேள்வி தானே, எல்லாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. அதனால் ஒரு மாற்றம் வரும். அது இப்போ வருதோ அப்புறம் வருதோ அடுத்த பிரச்சனை. மக்கள் வந்து முந்தி மாதிரி கிடையாது. இப்போ இயற்கை நல்லா கேட்டுங்க. நான் வந்து சிவனை கும்பிட்டால் ஒரே மதம் கிடையாது, எனக்கு எம்மதும் சமம். நைவேல் ஐயாவும் கும்பிடுவேன், ஜீசஸும் கும்பிடுவேன், எங்கள் அப்பன் சிவபெருமான் கும்பிடுவேன். ஏன்னா இயற்கை அதுதான். இவங்க தான் மனிதரை தான் பிரித்து வச்சுருக்கோம். இப்போ கிறிஸ்டினில் பார்த்தீங்கன்னா அத்தனை பிரிவு, முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா அத்தனை பிரிவு, இந்துவில் பார்த்தீங்கன்னா அத்தனை பிரிவு இருக்குது, 6 பிரிவு இருக்குது. அதுக்குள்ள ஜாதி 108 ஜாதி இருக்குது. கடைசியில் எல்லாம் மனிதர்கள் தான். மொத்தமே பிளட் 6 குரூப்பு தான். அது எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த உலகத்தில் பிறந்தாலும் சரி, அதுதான். இதில் என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தை எப்படின்னு இயங்குதுன்னா 3 விதமாக இயங்குது. ஒன்று வந்து கிரகங்கள். இந்த கிரகம் தான், ஏன்னா பல சூரிய குடும்பம் இருக்குது. நம்ம வாழ சூரிய குடும்பத்தில் வந்து 9+1 சூரியன், சந்திரன், ராகு, குரு பகவானும் சேர்த்து மாந்தியை சேர்த்து பத்துக்கிறதுக்குள்ளே வாழ்கிறோம். இந்த உலகம் 208 நாடு இருக்குது, இவங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதம். நல்லா தெரிஞ்சுங்க, பஞ்சபூதம். பூமி, வானம். இந்த பூமிக்கும் வானத்துக்கும் ஆதாரம் இந்த கீழே பூமி தாங்கியிருக்கு, மேலே இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே 3 இருக்குது: நெருப்பு, காற்று, தண்ணி.
இந்த நெருப்பு காற்று தண்ணி இல்லாமல் நீங்கள் எந்த பொருளையும் ஆக்டிவிட்டி ஆகுமா பாருங்கள். எந்த பொருள் உயிருக்கு உயிரற்றவை. மனுஷன் உடம்புக்குள்ளேயும் நெருப்பு இருக்குது. நெருப்பு தூங்குறப்ப எல்லாம் அடங்கியிருக்கும். சூடு இல்லைன்னா உயிர் போயிடும், காற்று இல்லைன்னா உயிர் போயிடும். அதே மாதிரி ஒரு வண்டி எடுத்துங்க, இன்ஜின் நெருப்பு இருக்கும், வீலில் காற்று இருக்கும். ஒரு சைக்கிளாக தான் காற்றுலாம் தள்ள முடியாது. சைக்கிளுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சபூதம் 2 தேவை. ஒன்று பூமி, அடுத்து காற்று இருந்தால் ஆகணும். காற்றுல என்ன பண்ண முடியாது. இப்போ வாகனங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெருப்பு தேவை, காற்று தேவை, எல்லாம் தேவை. இப்போ இந்த லைட்டுக்கு கூட மின்சாரம் தேவை, கரண்ட்டு. மின்சாரங்கிறது நெருப்பு. அது மாதிரி இந்த பஞ்சபூதம், அதுக்கு மேலே தான் கடவுள். இந்த பஞ்சபூதங்கள் பார்த்திங்கன்னா கிரகங்கள் சரியில்லாமல் கிரகங்கள் என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் புரியுறமா சொல்லிடுறேன். இப்போ நம்ம நாடு இப்படி 3 தான் இயங்கிட்டு இருக்குது. நம்ம நாட்டோட இயக்கம் எப்படி இருக்குது? என்ன 3 தான் இயங்கிட்டு இருக்குது? ஒன்று அரசாங்க அதிகாரிகள், அதுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஜனாதிபதி வச்சு வரும், அவங்க கீழே அரசாங்கம் இயங்கிட்டு இருக்குது. அதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதமர். அது இல்லாமல் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய நீதிமன்றம். 3. அதே மாதிரி கடவுள், பஞ்சபூதம், கிரகம். நம்மளை ஆள்கூடது கிரகம். இப்போ மனுஷன் பிறக்கிறோம். இப்போ இங்கே பிறந்தாலும் சரி, அமெரிக்காவில் பிறந்தாலும் சரி, நீக்குராவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராலும் சரி, பார்த்திங்கன்னா இந்த உச்சிக்குழி தான் உச்சிக்குழின்னு பேர். இந்த உச்சிக்குழி மூடாது, தொலைன்னு இருக்கும். ஜாதகங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிறக்கிறோம்ல அந்த கிரக காலகட்டம். இப்போ கிரகம் எங்கே இருக்குது? சூரியன் எங்கே இருக்கார்? ஐப்பசி மாதம் என்ன அங்கே இருப்பார்? துலத்தில் இருப்பார். சனீஸ்வர பவன் எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். அந்த மாதிரி ராகு பவன் எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். கேது பவன் இதுதான் ஜாதகம். இது 1 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் ஜாதகம் எழுதி கொடுப்போம். இந்த 1 வருஷத்தில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த நம்மளோட ஸ்டோரேஜ், இந்த மூளை இருக்குல்ல, மண்டைக்குள்ளே போய் எல்லாம் சேர்ந்துக்கும். அதான் தசை புத்திமோ. தசை புத்தி மாறுறப்போ மாறிடும். இந்த புத்தி இல்லை, தசை புத்தி. ஜாதகத்தில் ஒரு தசை புத்தி 1 வருஷம் கழிச்சு. தமிழனாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிருஷ்ணனாக இருக்கட்டும், நேக்கராக இருக்கட்டும், அரேபியாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த நாடு எந்த மக்களாக இருந்தாலும் இதுதான். சாமி தான் வேறு, கிரகம் எல்லாருக்கும் ஒன்று. ஏன்னா இந்த உலகத்தில் அமெரிக்கா உலகம் இதே கிரகம் தான், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க அதே கிரகம் தான், சபையில் இருக்கும் இதே கிரகம் தான், உலகத்தில் எந்த நாட்டில் தான் இதே கிரகம் தான். அது மாதிரி இந்த பஞ்சபூதம் தான். கடவுள் மட்டும் வேறு. அவங்க கடவுள் ஒன்று, ஏக இறைவன் ஒன்று. ஆனால் இவங்களா அவங்கவுங்க பேரை வச்சுக்கிறது தானே, அது விருப்பம். அது அவங்களுக்கு தெரிஞ்சதில் வச்சுக்கிறாங்க. இதுதான் உண்மை. அப்போ ஜாதக அடிப்படையில் தான் நடக்கும் இந்த விஷயம். ஜாதகம் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி சில பேர் இந்த புதுசாக விஜய் மாதிரி ஆளெல்லாம் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்துக்கணும். எம்எல்ஏ சீட்டை நிற்கலாம், எல்லோரும் நிற்கலாம், ஜெயிக்கணும்ல. இப்போ எம்எல்ஏ ஜெயிக்கிறது சொல்லுவாங்க நாட்டுக்கு நல்லது செய்ய நிற்கிறேன்னு. முதல்ல நாட்டுக்கு நல்லது செய்கிறது ரைட்டு, வந்ததுக்கப்புறம் நாட்டுக்கு நல்லது செய்கிறீங்க, நல்லது செய்யல, அது உங்கள் விருப்பம், அதுவும் தெரியும், நம்ம பார்த்துட்டோம் பழகுது. முதல்ல உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கணும்ல. வீட்டில் சொத்தையே கடனை வாங்கி மாட்டிக்கிட்டாங்கன்னா ஆனால் ஜாதகத்தை பார்த்து என்னென்ன பண்ணணும்னு. ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, சாமி இந்த ஜாதக கட்டை இருக்குது, இப்போ இந்த பரிகாரம் பண்ணால் மாறிடுமான்னு. மாறும். கர்ம வினை தான் முன்வினை. நல்ல செயல், தீய செயல் எல்லாமே 2ஆக இருக்கும். உலகத்தில் எதை எடுத்துன்னா 2 இருக்கும். நல்லா கவனிச்சிங்க. மேடுன்னா பலன் இருக்கும், பகல்னா இரவு இருக்கும். அதே மாதிரி நல்ல சக்தி, தீய சக்தி. ஆவிலே 2 இருக்குது. ஒயிட் உள்ளது நல்லா இருக்கும், பிளாக் இதாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே 2ஆக தான் இருக்கும். ஆண் பெண் அப்படின்னு எல்லாமே 2 தான் இருக்குமே தவிர ஒரு சிலது மட்டும் சிலதில் நெகட்டிவாக வருமே தவிர எல்லாம் 2 தான். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்கள் ஆட்சி உச்சம் அந்த மாதிரி சில பேருக்கு நல்லா இருக்கும், பரவாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். சாதாரணமாக அந்த பன்னீர்செல்வம் ஐயா சாதாரண கிளை செயலாளர் அதுக்கப்புறம் நகர செயலராகி, சேர்மன் ஆகி, எம்எல்ஏ ஆகி, மந்திரி ஆகி, முதலமைச்சர் ஆனார். சாதாரண டீ கடை வச்சுருந்தார். மோடி ஐயாவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்து டீ கடை வேலை பார்த்தவர் தான். 3 முறை குஜராத் ஆண்டிருக்காரு, 3 முறை இந்தியா ஆண்டுகிட்டு இருக்காரு, உலகத் தலைவர் ஆகிட்டார். ஜாதகம் தான் பவர், அதுதான் காரணம். அதான் பூர்வ புண்ணிய கர்ம வினை. போன ஜென்மம் செஞ்ச புண்ணியம்னா இப்போ எல்லோரும் பிறக்காங்க. உதாரணத்துக்கு பிரபலங்களை பற்றி ஏன் பேசுகிறோன்னா இப்போ புரியுறதுக்கான பேசுகிறோம். சில பேர் ஒருத்தர் பிறக்கிறாரு, மகராசியாக இருக்கார், அவர் பெரிய பணக்காரர், பெரிய நடிகராக இருக்கார், ரஜினிகாந்த் தான் சொல்கிறேன். ஏன்னா இது நல்லா இருக்காருன்னா அதே நேரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டில் பிறந்து அதே லக்கணம், அதே ராசி நட்சத்திரம் இருக்கும். லக்கணம் மட்டும் மாறும் டயத்துக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக ராசி இருக்கும், நட்சத்திரம் இருக்கும். 2.25 நாளுக்கு ராசி இருக்கும். லக்கணங்கிறது 1.25 2 மணி நேரத்தில் மாறிடும். 1.25 2 மணி நேரத்தில் மாறிடும். காரணம் என்னென்னா அந்த பூர்வ புண்ணியம், அவங்க செஞ்ச புண்ணிய அடிப்படையில். சில பேர் நல்லா இருக்கேன், நல்லது செய்ய இவ்வளோ கெடுத்து போகிறாங்க, எனக்கு கெட்டதாக நடக்குது, அவன் அவ்வளோ பாவம் பண்ணுறா நல்லா இருக்காங்க. அவன் போன செஞ்ச புண்ணிய பொருள்னா அவன் கொடுத்துருக்காரு ஆண்டவன். பதவி, பணம், பேர், அவங்க அப்பா பெரிய ஆள், சொத்துக்குது. இந்த அடி பாவம் பண்ணுறான். இவனை நினைப்பான், அவன் பிள்ளைங்க நினைக்கும்.
அடுத்ததில். இப்போ நம்ம நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்ச கடன் தப்பு, அதாவது கர்ம வினையை நம்ம நல்லது செஞ்சு போக்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க ஜெனரேஷன் நடக்கும். எப்போதுமே நம்ம 3 பேருக்கு தான் சம்பந்தம். நல்லா தெரிஞ்சுங்க. 100 பேர்லாம் முப்பாட்டம் கிப்பாட்டம் அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. எனக்கு யாரும் தெரியும்? எங்கள் தாத்தாவை தெரியும். எங்கள் தாத்தாவோட பையன் எங்கள் அப்பாவை தெரியும். எனக்கு எங்கள் 3 பேருக்கு தான் சம்பந்தம், தாத்தா அப்பானா. அதே மாதிரி எனக்கு என்னோட சம்பந்தம் என்ன, நான் என் பையன் என் பேரப்பிள்ளை, இந்த 3 பேருக்குள்ளே தான் சம்பந்தம். இங்கே 3 இங்கே 3 மொத்தம் நம்ம 1, இங்கே 2, நம்ம சேர்த்த 3, நம்ம 1 இங்கே 2. இதுதான் இந்த ஜாதகம் பிரபஞ்சம் ரகசியம்லாம் போட்டு அது பல ஸ்தலங்கள் இருக்குறீங்க. தினைக்கு சாமி போகிறேன், அங்கே போகிறேன், நன்கொடை கொடுக்குறேன், கிடா ஒட்டி பூஜை போட்டேன், அந்த கோயிலுக்கு 1 லட்சம் கொடுத்தேன், 5000 ரூபா கொடுத்தேன், வசதியாக உள்ளவங்களுக்கு அவங்க கூட வச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் புண்ணியத்தில் சேரும். உங்கள் ஜாதக நீதியே நீங்கள் எங்கே போகணும், எந்த கோயிலுக்கு போகணும், அங்கே போனீங்கன்னா கிளியர் ஆகும். பல ஸ்தலங்கள் இருக்குது. 3000, 5000, 10,000 வருஷம் முடியும். அந்த ஸ்தலங்கள்லாம் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ கோயில் கட்டியிருப்பாங்க ராஜா காலத்தில் 2000, 3000 வருஷம்னு சொல்லுவாங்க. தேவார பாடல் போட்டது வந்து 1500, 1500 வருஷம் முடியும் அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. எல்லாம் ஆதாரம் இருக்குது நம்மள்கிட்ட. அதுக்கு முன்னாடியே அந்த கோயிலில் அங்கே லிங்கம் இருக்கும், அதான் சிவலிங்கன்னு பேர். அப்போ அதெல்லாம் காடாக இருக்கும். சில முனிவர்கள் தவம் இருந்து அந்த இடத்துல பவர் ஏற்றி அவங்களுக்கே குழந்தை பாக்கியம் இல்லையா, திருமணம் அவங்க ஜப்சர் கிளியர் ஆகி அதுக்கப்புறம் அந்த நாட்டை ஆள்ற ராஜாட்ட சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்கே இருந்து அந்த ஒரு எடுத்துக்கட்டு இந்த ஜப்செட்டு கிளியர் ஆகும் அப்படிம்பாங்க. சில வந்து இறைவனே கடவுளை தோண்டுவார். அது முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்கிறேன். இவங்க சிவனுக்கு மட்டும் நான் சொல்லலை, எப்போதுமே யாருக்குமே சொல்லுவாங்க, இதை மாதிரி பண்ணுங்க, அந்த இடத்துல கோயிலை கட்டுங்க, இதெல்லாம் பவர் உண்டாகும்னு கட்டுவாங்க. இதை மாதிரி தான். அதே மாதிரி ஸ்தலங்களுக்கு போகிறப்ப நல்ல பல ஸ்தலங்களுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும். எத்தனை 6000க்கு மேலே இருக்குது ஸ்தலங்கள். இவங்க ஒரு 10 கோயில் மிஞ்சி போனால் ஒரு 20-30 கோயில் தான் தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு. அதாவது நாங்கள் அதை இப்போ திருச்செந்தூர், ராமேஸ்வரம், மதுரை மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி நவகிரகம், இந்த மாதிரி வைத்தீஸ்வரங்கள், இந்த சாய்மலை, ஆறுபடை, இதெல்லாம் இந்த மாதிரி மருதமலைன்னு ஒரு 30 கோயில் தான் உங்களுக்கு தெரியும். 6000க்கு மேற்பட்ட ஸ்தலங்கள். ஒவ்வொரு ஸ்தலங்கள் ஒவ்வொரு கிராமத்தில். இன்றைக்கே அந்த கிராமம் எப்படி இருக்குன்னா 2000, 3000 வருஷம் விழுந்திருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறப்போ நம்மளுக்கே தெரியாது. இந்த இடத்துல போய் பாதம் வச்சு இறைவனை தரிசனம் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த பவர் போயிடும். நம்மள உடம்புல உள்ள அந்த டீகரெக்டான விஷயத்தை இழுத்துக்கும். அப்போ பல இடத்துக்கு போகிறப்ப நல்ல விஷயம் உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதான் வைப்ரேஷன். நம்மளை சுற்றி ஒரு ஆரோ வட்டம் இருக்குது. அதுதான் இப்போ நல்ல உங்களோட சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சிங்களேன். அதுதான் தோல் மேலே கை போட்டு பேசக்கூடாதுமா. பிள்ளைங்களாம் தோல் மேலே கை போட அவனோட பவர் உனக்கு வந்து இவனோட பவர் போகக்கூடாதுன்னு தான். அதான் டச் பண்ணவே கூடாதுங்கிறது. அதனால தான் அந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்களாம் பார்த்து தொடாமல் வாங்குவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு சும்மா மூட நம்பிக்கையில் தீட்டு கிடையாது. அந்த நெகட்டிவானது வந்துடக்கூடாதுங்கிறது தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நன்றி, வணக்கம்.